சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் ரவியும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தா விஜயாத்த செஞ்சது எல்லாமே உண்மை கிடையாது அப்படின்ற ஆதாரத்தை அங்கே பார்வதியத்தையோட ஃப்ரெண்டுக்கிட்ட காமிச்சு சரியான நேரத்தில் விஜயாத்தையே மாட்டி விட்டுருப்பீங்க. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சு முத்து அப்படின்னு கேட்க, நான் கூட முன்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாம தான் இருந்தேன் பலகுரலே. அப்புறம் தான் தெரிய வந்தது அம்மா இப்படிலாம் திட்டம் போட்டு எல்லாருக்கும் உதவி செய்கிற மாதிரி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு. உண்மையாகவே அம்மா உதவி செஞ்சுருந்தா நான் கூட சப்போர்ட் பண்ணியிருப்பேன். நான் கூட சம்பாதிக்கிற பணத்தை வச்சு எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அதே மாதிரி நான் எதையும் எதிர்பார்க்காம நானும் மீனாவும் எப்பயும் எல்லாருக்கும் உதவி செய்வோம். ஆனால் அம்மா வேணும்னே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாரும் பாராட்டணும்னு இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சால் சும்மா விட்டுருவேனா என்ன? உண்மையாகவே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். ஆனால் எங்கள் அம்மா மாதிரி பொய் சொல்லி ஏமாற்றி இந்த வாய்ப்பெல்லாம் வாங்கிடலான்னு நினச்சா அதெல்லாம் தப்பு தானே. அதனால தான் அவங்கக்கிட்ட எங்கள் அம்மா உண்மையாகவே உதவி செய்யலை. அவங்க மற்றவங்கக்கிட்ட எப்படிலாம் நடந்துப்பாங்க, எங்கள் அம்மா யாருக்குமே எதுக்காக உதவி செய்யாமல் இருக்காங்கன்னு ஒவ்வொன்றையும் ஆதாரத்தோட அவங்கக்கிட்ட நான் சொன்ன உடனே அவங்க ஆதாரத்தை பார்த்து எங்கள் அம்மாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கோவத்தில் இப்போ வரைக்கும் மீனாவை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி தானே மீனா அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே மீனாவும் ஆமாங்க, என் மேலே தான் அத்தை ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஸ்ருதி நான் தான் இங்கே முத்துக்கிட்ட சொல்லி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன்னு அத்தை நினைக்கிறாங்க. அதனால் என்னை பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப கோவமாக திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் மீனா. நீங்கள் சமைச்சு கொடுக்குற சாப்பாடு கூட ருசியாக இல்லைன்னு சொல்லி திட்டுறாங்க. நீங்கள் வீட்டில் எந்த வேலை செஞ்சாலும் எந்த வேலையும் சரியாக செய்யவே மாட்டேங்கிறா இந்த மீனான்னு எப்பயும் போல் திட்டாமல் ரொம்ப தான் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் 2 பேரும் செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, என்னைக்கா இருந்தாலும் இவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சா அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு தானே நிற்கணும். நீங்கள் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கீங்க. அதை கண்டிப்பாக விஜயத்தை என்னைக்காவது புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு முத்துவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க ஸ்ருதி. உடனே ரவியும் என்ன நீ ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்க, என்ன ரவி நீங்கள் தான் அக்கறையாக ஸ்ருதிக்கு உதவி செய்யணும், ஆனால் நான் உதவி செய்கிறதுக்காக பேசுகிறேன், ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? ஸ்ருதி அவங்களுக்காக இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கணும்னு நினைக்கலையே, நீங்கள் பிஸ்னஸ் செய்யணும், அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. உங்களுக்காக ஸ்ருதி நல்லதை மட்டும்தான் செய்வாங்கன்னு நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? எப்படியும் நல்ல வருமானம் வரதான் செய்யும். அதன் மூலமாக ஸ்ருதி அவங்க அம்மா கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தந்துடுவாங்கல்ல. உங்கள் மேலே உள்ள பாசத்தில் அக்கறையில் ஸ்ருதி உங்களுக்காக இப்படிலாம் செய்கிறத நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே முத்துவும் ஆமாம், மீனாவும் சம்பாதிக்கிற பணத்தை எனக்காக தான் கார் வாங்கி தருது, எனக்கு ஏதாவது செய்யணும்னு மீனா நினைக்கிற மாதிரியே இங்கே பலகுரலும் ஆசைப்படுறதுல தப்பே இல்லையே ரவி, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்ல, மீனா நீ சம்பாதிக்கிற பணத்தில் உனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க, அதில் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அதே மாதிரி நாங்கள் சேர்த்து வைக்கிற பணத்தில் இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸ்ருதி மட்டும் இல்லாமல் ஸ்ருதிக்கு நானே முன்னாடி நின்று எல்லா உதவியும் செஞ்சுருப்பேன். ஆனால் ஸ்ருதி என் பேச்சை கேட்கல. அவங்க அம்மாவோட பணத்தில் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஸ்ருதிக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவேன். அங்கே ஓனராக இல்லை, எப்பயும் போல் நீங்கள் எல்லாரும் போய் பார்ப்பீங்கல்ல, அதே மாதிரி பார்த்துட்டு ஏன் வேலைக்கு போயிடுவேன்னு சொல்ல, உடனே ஸ்ருதி ரொம்ப கோவமா அப்படியும் நீ வர வேண்டாம். எனக்குன்னு மீனா முத்துன்னு உதவி செய்ய எல்லாரும் இருக்கும்போது நான் உன்னை என்றைக்கும் எதிர்பார்க்க மாட்டேன். நீயா மனசு மாறி திருந்தி ஸ்ருதிக்கு இத்தனை நாள் உதவி செய்யாமல் இருந்துட்டோமேன்னு நீ கண்டிப்பாக என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக நிற்க தான் போகிற. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா ரவி? நீ இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கோபம் வரவே வராது. ரவி உன்னுடைய மனசை எப்படி மாற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி. இதை பார்த்துட்டு மீனாவும் பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ கோவமாக பேசினாலும் ஸ்ருதி உங்கள் மேலே உள்ள பாசத்தில் எல்லாத்தையும் பெருசாகவே எடுத்துக்கல. சீக்கிரமாக மனசு மாறுங்க ரவி, அதுதான் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது. அப்போ தான் ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, உடனே மீனாவும் ஆமாம் ஸ்ருதி, உங்கள் புது ரெஸ்டாரண்ட்டுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும்ல, அதை பற்றிலாம் நீங்கள் சொன்னால் தேவையான பொருளெல்லாம் நான் வாங்கிடுவேன்லன்னு கேட்கும்போது, ஆமாம் மீனா, அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக உங்களுக்கு நான் தான் முன் பணம் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி நீங்கள் என் தங்கச்சி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகிறேன்னா உங்ககிட்ட நான் பணம் வாங்குவேனா என்ன? எனக்கு நீங்கள் எந்த பணமும் கொடுக்க வேண்டாம். நான் எப்பயுமே டெக்கரேஷன் ஆர்டர் செய்யும்போது யார்கிட்டையும் பணம் வாங்கவே மாட்டேன். என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்குவேன். அப்போ பணம் இல்லைன்னா எனக்கு நீங்கள் தானே உதவி செஞ்சுருக்கிறீங்க, அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் ஸ்ருதி.
சொல்லப்போனால் ரோகிணியும் உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சதே கிடையாது. அதை நான் பார்த்ததும் இல்லை. ஆனால் எனக்கும் என் வீட்டுக்காரர் முத்துவுக்கும் நீங்கள் நிறைய உதவி செஞ்சுருக்கிறீங்க. அதனால் ரவியும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் 2 பேரும் முன்னேறணுன்றது என்னுடைய ஆசை. டெக்கரேஷன் ஆர்டருக்காக நீங்கள் எந்த பணமும் தரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க மீனா. உடனே ரவியும், என்ன நீங்களும் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்குன்னு நிறைய பண தேவைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதுக்காக பணம் வாங்காமல் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுக்கணும்? கண்டிப்பாக நாங்கள் பணம் கொடுப்போம், அதை நீங்கள் வாங்கிக்க தான் செய்யணும். அது மட்டும் இல்லை, ஸ்ருதி உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வர எல்லாருக்குமே மீனா அண்ணி இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறதுனால அவங்க கொடுக்குறதே நம்ம கிஃப்டாக கொடுத்துடலாமே. அந்த பழங்கள் வச்சு நம்ம சொல்கிற மாதிரி அண்ணி செஞ்சு தருவாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் நம்ம அங்கே வந்தவங்களுக்கு இதை கிஃப்டாக கொடுத்தா அவங்களுக்கும் இங்கே மீனா அண்ணியை பற்றின பிஸ்னஸை பற்றின எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். மீனா அண்ணிக்கிட்ட அவங்களும் வந்து இந்த மாதிரி ஆர்டர் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதன் மூலமாக மீனா அண்ணிக்கும் நல்ல வருமானம் வரும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரவி, இதெல்லாம் நான் எப்போவோ யோசனை பண்ணி வச்சுட்டேன். மீனா என்னைக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்களோ கண்டிப்பாக அங்கே திறப்பு விழாக்கு வர எல்லாருக்குமே மீனா செஞ்சு கொடுக்குற அந்த பழங்கள் வச்சு செஞ்சு கொடுக்குற அது எல்லாத்தையும் நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன். அதுக்காகவும் நீங்கள் என்கிட்ட கண்டிப்பாக பணம் வாங்கணும் அப்படின்னு மீனா கிட்ட சொல்ல, அப்போ நீங்கள் எனக்கு புது ஆர்டர் கொடுக்க போகிறீங்களான்னு கேட்குறாங்க மீனா. ஆமாங்க, ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்காக நீங்கள் செய்ய போகிற டெக்கரேஷனுக்கும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி வர எல்லாருக்குமே அன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வர எல்லா கஸ்டமருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்க போகிற அந்த கிஃப்டை தான் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கும் எவ்வளோ பணம் தேவைப்படும்னு நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க மீனா அப்படின்னு பெரிய ஆர்டரை கொடுக்குறாங்க ஸ்ருதியும். இதெல்லாம் பார்த்த முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன ரவி, பலகுரல் இப்படி பெரிய ஆர்டர் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன ரவி, நீயும் மீனாணி இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ செய்கிறீங்க. எங்கள் மீனாணி எவ்வளோ பொறுப்பான மருமகளாக இருக்கிறாங்க. சொல்லப்போனால் ஸ்ருதி முன்னாடி எல்லாத்துக்கும் கோவப்படுவா. இப்போ மீனாணியை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோவப்படாமல் அவள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு அவள் நினச்சதை செய்கிறா. அதே மாதிரி என்னையும் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டா. இப்போ நான் கோவமாக பேசினா கூட ஸ்ருதி சந்தோஷமாக அதை வந்து எடுத்துக்கிட்டு பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் மீனா அண்ணியை பார்த்து தான் ஸ்ருதி வந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வரா. எங்களுக்குன்னு எங்கள் வாழ்க்கைக்குன்னு எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்க. நானும் ஸ்ருதியும் கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே இங்கே மீனாணி தானே. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கு ஸ்ருதி வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா. ஆனால் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு பேசி புரிய வச்சு ஸ்ருதி இந்த வீட்டு மருமகளாக வர்றதுக்கு காரணமும் மீனாணி தான். இப்படி எங்களுக்குன்னு எங்கள் வாழ்க்கைக்குன்னு எவ்வளவோ நல்லது செஞ்ச மீனாணியை நாங்கள் விட்டு கொடுத்துருவோமா? அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்போமா என்ன? அப்படி தானே ஸ்ருதி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ரவி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. நானும் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். உங்களால் தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல வருமானமும் வருதுன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ஆர்டரை கொடுத்துருக்குறீங்களே. உண்மையாகவே நீங்கள் நினச்சதை விட ரொம்ப நல்லபடியாக டெக்கரேஷன் ஆர்டரையும் இந்த புது பிஸ்னஸ்க்காக நீங்கள் கொடுத்துருக்குற ஆர்டரையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதியும் மீனா கிட்ட 1,00,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, தேவையான பொருளெல்லாம் வாங்குங்க. இங்கே டெக்கரேஷன் ஆர்டர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மீதி பணத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன்னு சொல்ல, என்ன ஸ்ருதி இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, நீங்கள் வேலை செய்கிறதுக்கு நான் பணம் கொடுக்கணும். இதில் எந்த தப்பும் இல்லை மீனா. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, வெளியில் பூ கொடுக்க போகிறது, வீட்டு வேலையை பார்க்குறது, டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு ஒவ்வொன்றுக்கும் இப்படி பணம் வாங்காமல் இருந்தால் எப்படி நீங்கள் சம்பாதிப்பீங்க? உங்கள் திறமை என்னன்னு எனக்கு தெரியும் மீனா. கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்குது அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ரவியும் ஸ்ருதியும். இதை பார்த்த உடனே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க மீனாவும் முத்தும். உடனே மீனா, என்னங்க ஸ்ருதி இப்படி 1,00,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா, நீயும் வேலை செய்கிற, உனக்கு வர வேண்டிய வருமானம் தானே, அதான் ஸ்ருதி வந்து இப்படிலாம் உதவி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரெஸ்டாரண்ட்டுக்கு வர எல்லாரும் உன்னை தான் பாராட்ட போகிறாங்க, பார்த்துக்கிட்டே இரேன். ஏன்னா நீ நல்லபடியாக செஞ்சு கொடுக்க போகிற அந்த ஆர்டரெல்லாம் பார்த்துட்டு வந்த எல்லாரும் உன்னை பாராட்ட போகிறாங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் ஒன்றை தான் வந்து டெக்கரேஷன் ஆர்டருக்கும் இந்த புது பிஸ்னஸ் ஆர்டருக்கும் கூப்பிட போகிறாங்க, வேணும்னா பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, எனக்கும் அப்படிலாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த வீட்டில் விஜயாத்தியாக இருக்கட்டும், மனோஜா இருக்கட்டும், பணம் இருந்தால் தான் மதிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை மதிக்கவே மாட்டிக்கிறாங்க, சரியாக கவனிக்கவும் மாட்டிக்கிறாங்க. உங்கள் அம்மா வேற நீங்கள் வந்து அவங்கள மாட்டி விட்டுட்டீங்கன்னு என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. நாமளும்
தலை நிமிர்ந்து நல்லா சம்பாதிச்சா தானே உங்கள் அம்மா கொஞ்சமாவது நம்மளை வந்து ஏற்றுக்கணுன்ற ஒரு எண்ணமாவது வரும். அதனால் நம்ம நல்லா சம்பாதிக்கணுங்க. நிறைய வருமானம் வரணும். மாடியில் ரூம் கட்டலனாலும் நமக்குன்னு ஒரு வீடெல்லாம் வாங்கணும் தெரியுமா? அப்போ தான் என் வீட்டில் தான் நீ இருக்க மீனா, அதனால் நான் சொல்கிறத கேட்கணுன்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்களே, அப்போ நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் உங்கள் அம்மா இப்படி பேசுவாங்களா அப்படின்னு மீனா கேட்ட உடனே, என்ன மீனா எல்லாரும் எப்பயும் ஒத்துமையாக இருக்கணும்னு நீ தானே சொல்லுவ, இப்போ கூட ரவியும் உன்னை அதுக்காக தானே பாராட்டி பேசிட்டு போனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க ஒத்துமையாக தான் இருக்கணும்னு எனக்கும் ஆசை. ஆனால் நமக்கு இந்த இடத்துல மதிப்பு மரியாதை கிடைக்காதுன்னு தெரிஞ்சா அங்கே நம்ம ஒத்துமையாக இருந்து எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லையே. நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க கூட தான் இருக்கணுமே தவிர்த்து புரியாதவங்க கூட இப்படி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு இருக்கவே கூடாதுங்க. அதுக்காக தான் உங்கள் அம்மா என்னை மதிக்கலைனாலும் புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு பெருசாக நான் மனசு வேதனைப்பட மாட்டேன். ஆனால் நீங்கள் வந்து எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க, நல்லது செஞ்சுருக்கீங்க. உங்களை மகனாக ஏற்றுக்காமல் இருக்கிறாங்களே, அதை பற்றி தான் யோசிக்கிறேன். அதை தான் என்னால் ஏற்றுக்கவும் முடியலன்னு சொல்ல, மீனா இப்போ கூட நீ என்னை பற்றி தான் யோசிக்கிறல்ல மீனா அப்படின்னு கேட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல மீனா, உன் திறமைக்கு இப்போவே இவ்வளோ பணம் கிடைக்குதுன்னா நீ பெரிய ஆளாக வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச பணத்தை உடனே அவங்க 2 பேரும் நல்லபடியாக கவனமாக வச்சுக்கணும். இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து இந்த புது பிஸ்னஸ்க்காக எல்லா பொருளையும் வாங்கணும். அதே மாதிரி நல்ல வருமானம் பார்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க மீனாவும் முத்துவும். ஸ்ருதி தன்னுடைய ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவுக்காக வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுறது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா ஸ்ருதி, நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க போல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்த, ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நான் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே மனோஜும் இங்கே ரோகிணியை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. மனோஜ், நம்ம கூட தான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், ஆனால் யாருக்கும் நம்ம எதுவுமே வாங்கி தரல. பாத்தியா, இந்த ஸ்ருதி மட்டும் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு எப்படிலாம் செய்கிறான்னு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. பரவாயில்ல, ஸ்ருதி மூலமாக நமக்கு புது துணியெல்லாம் கிடைக்குதுல்ல, அப்போ சந்தோஷம் தானே ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், நம்ம எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறோம், இந்த ஸ்ருதி தான் நமக்கு துணி வாங்கி தரணுமா என்ன? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. வேணும்னே விஜயாத்தக்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக ஸ்ருதி இப்படிலாம் செய்கிறாங்க. நானும் தான் விஜயாத்தைக்கு வந்து நகை வாங்கி கொடுத்தேன், துணியெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஆனால் இன்னும் உங்கள் அம்மா மனசு மாறலல்ல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இதை பற்றி பேசினா அம்மாவுக்கு கோபம் வரும், கொஞ்சம் அமைதியாரு ரோகிணி. ஸ்ருதியும் ரவியும் அப்படி என்னதான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே மனோஜ். உடனே ஸ்ருதி எல்லார்கிட்டேயும் புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ரவி தான் எல்லாருக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த புது துணியெல்லாம் எடுத்து கொடுக்கணுன்னு பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்லும்போது, உடனே ரவியும், நான் எங்கே சொன்னேன், உன்னுடைய ரெஸ்டாரண்ட், நீ ஏன் எல்லாருக்கும் இதெல்லாம் வாங்கித்தர, அப்புறம் இதுக்கு தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுகிறேன்னு கேட்கும்போது, 2 பேரும் சந்தோஷமாக இந்த துணியெல்லாம் வாங்கி தரோன்னு சொன்னால் உங்கள் அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவார், அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டியா? நான் மட்டும் வாங்கி தரேன்னு சொன்னால் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் நான் என்றைக்கும் உன்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லார் முன்னாடியும் நான் உன்னை பாராட்டி தான் பேசுவேன். ஆனால் என்ன நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்லும்போது ரவி யோசிக்கிறாரு. உண்மையாகவே நான் தான் ஸ்ருதியை புரிஞ்சிக்கல போல அப்படின்னு அமைதியாக இருக்காரு ரவி. அங்கே உள்ள எல்லாருக்குமே புது துணியெல்லாம் கொடுக்குறாங்க. உடனே விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே ஸ்ருதி, நீ வந்து எனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறியே. இந்த வீட்டு மருமக ரோகிணியாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், எனக்குன்னு இப்படிலாம் எதுவுமே செஞ்சதில்லை. அதனால தான் என் வீட்டுக்கு வர மருமக எல்லாரும் நல்லா வசதியாக இருக்கணும்னு நான் எப்பயுமே ஆசைப்படுவேன். ஆனால் ரவிக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு போல அப்படின்னு, ரவி நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே ரோகிணியும், என்னத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கேன், இப்போ கூட சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே உங்ககிட்ட தானே கொடுக்குறேன். இந்த வீட்டோட மூத்த மருமகளாக பொறுப்பாக தான் நான் இருக்கேன். ஆனால் நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும், நீ எவ்வளோ பொறுப்பாக இருந்தன்னு எனக்கு தெரியாதா? நீ இப்படி தான் நகையை வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லி என் மனசை மாற்ற நீ என்னெல்லாம் செஞ்ச. உன்னால் நான் அவமானப்பட்டு நின்னேன். அப்புறம் அந்த நகைக்காக 1,00,000 ரூபா பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தையே, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? உன்னை நம்பி நீ வாங்கி தந்த பொருளை என்னால் இனி வாங்கவே முடியாது. ஆனால் ஸ்ருதி அப்படி இல்லையே, பொய் சொல்லவும் மாட்டா, ஏமாற்றவும் மாட்டா. ஸ்ருதி நேர்மையாக சம்பாதிக்கிற பணத்தில் எனக்குன்னு வாங்கி கொடுத்துருக்கா. சொல்லப்போனால் ரோகிணி, உன்னை நான் இனி நம்ப போகிறதே கிடையாது. என்கிட்ட இப்படிலாம் பேசாத, புரியுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு மனோஜ், உங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு. இவ்வளோ கோவமாக இருக்கிறாங்கன்னா அப்புறம் எதுக்காக எனக்குன்னு வர சம்பள பணத்தை வாங்குறாங்க? அதையும் வாங்காமல் இருக்கலாம்ல. இங்கே ஸ்ருதியை மட்டும்தான் பாராட்டி பேசுகிறாங்க. மீனாவோட நிலமை தான் எனக்கும். நான் ஏன் தான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கேன்னு எனக்கே தெரியல. நீயும் எனக்காக சப்போர்ட் பண்ண மாட்டல மனோஜ் அப்படின்னு கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே ஸ்ருதியும், விஜயாத்த,
நான் வாங்கிட்டு வந்த துணியெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள், பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எல்லாரும் கண்டிப்பாக புது ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்ல, அது எப்படிம்மா நாங்கள் வராமலா? ஆமாம், உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் வருவாங்கல்ல, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் வர வச்சிருப்பல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், மீனாவோட அம்மா, மீனாவோட தம்பி, இங்கே சீதான்னு எல்லாரையுமே நான் வர வைக்க போகிறேன்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலையும், பரவாயில்லம்மா ஸ்ருதி, நீ சொந்தக்காரங்க எல்லாரையும் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையாகவே ஒன்று நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்ல, உடனே விஜயாவும், எதுக்காக மீனாவோட அம்மாலாம் வரணும்? அதெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவியும், என்னம்மா ஏன் இப்படி பேசுகிறீங்க? ஸ்ருதி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறா. அவளுக்கு யார் விருப்பம்னு அவ தானே முடிவெடுக்கணும். அவ யாரெல்லாம் கூப்பிடுறாளோ எல்லாரும் வருவாங்க. நீங்கள் இதில் தலையிடாதீங்கம்மா அப்படின்னு ரவி சொல்லிடுறாரு. உடனே மீனாவும், வேண்டாம், எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட வேண்டாம் ஸ்ருதி, அப்புறம் விஜயாத்த தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்கன்னு சொல்லும்போது, ஏன் மீனா, நான் என்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறதுக்காக உங்கள் அம்மாவை கூப்பிடுறேன். அதில் ஏன் விஜயாத்த தலையிட போகிறாங்க? நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனாக இருந்தால் விஜயாத்தக்கிட்ட இதை பற்றி நான் கேட்கலாம். ஆனால் நானாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸில் நான் நல்லபடியாக முன்னேறணும்னு எனக்கு பிடிச்ச எல்லாரையுமே நான் வர வைக்கிறேன். என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு நான் தானே மீனா முடிவெடுக்கணும். அதை ஏன் நீங்கள் விஜயாத்த பிரச்சனை செய்வாங்கன்னு யோசிக்கிறீங்க? உங்களை எப்படி பிடிக்குமோ, உங்களை எந்த அளவு எனக்கு பிடிக்குமோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீனா. அதனால தான் உங்கள் அம்மா, தங்கச்சி, தம்பின்னு எல்லாரையும் வர வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்ல, ஸ்ருதி இப்படி மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு விஜயாவால் தாங்கிக்கவே முடியல. உடனே அண்ணாமலையும், பாத்தியா நம்ம வீட்டு மருமக ஸ்ருதி மீனா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு ஸ்ருதி நினைக்கும் போது, நீ இந்த வீட்டில் இருக்கிற 3 மருமகளுக்கும் மாமியாராக இருக்கிற, ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம சம்மந்திக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுத்துருக்குறியா? ஸ்ருதியை பார்த்து என்னெல்லாம் செய்யணும்னு நீ தான் கற்றுக்கணும் விஜயா அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டில் உள்ளவங்க மட்டும் இந்த ரெஸ்டாரண்ட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் பத்தாதா, எல்லாரும் வரணுமா என்ன? ஸ்ருதி வேணும்னே என்னை அவமானப்படுத்த இப்படிலாம் செய்கிறா போல. இதில் வேற ஸ்ருதி எனக்காக புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்தான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ இந்த ஸ்ருதி இப்படி பேசிட்டாலே, நம்மக்கிட்ட கேட்டுல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அவள் பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்கிட்ட எதையும் கேட்க மாட்டாளா? ஸ்ருதிக்குன்னு நல்ல வருமானம் வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவும் அம்மாவும் நிறைய பணம் வச்சுருக்காங்க. அதனால என்ன மதிக்காமல் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டால. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு மீனா வீட்டிலேருந்து எல்லாரும் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் எப்படி அந்த மீனாவும் முத்துவும் அந்த ஃபங்க்ஷனில் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு. என்னை மதித்து பேசாத இந்த ஸ்ருதி எப்படி எல்லாரையும் கூப்பிடுறான்னு நானும் பார்க்குறேன். இதை முதல்ல சம்மந்திக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு விஜயா ரொம்ப கோவப்படுறாங்க. ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷமாக மீனா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சந்திரா கிட்ட, நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு பேசும்போது, இல்லைம்மா நான் வந்தால் சம்மந்திக்கு பிடிக்காது, அப்புறம் விஜயா சம்மந்தி தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க, உனக்குன்னு நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற, அதில் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தப்பாக நினைக்காதம்மா, நாங்கள் அங்கே வர முடியாதுன்னு சொல்லும்போது, நீங்கள் கண்டிப்பாக வரணும், மீனா திறமையால் எப்படிலாம் முன்னேற போகிறாங்கன்னு நீங்கள் பார்க்க வேண்டாமா? நீங்கள் எல்லாரும் எப்பயும் மீனா கூட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் வரலனா எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குன்னு சொல்ல, என்னம்மா ஸ்ருதி இப்படிலாம் பேசிகிட்ருக்க? மீனாவுக்கு அந்த வீட்டில் நீ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாரும் மீனா கூட இருக்கிறதுனால தான் என் பொண்ணு மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. கண்டிப்பாக நான் சீதாவையும் கூப்பிட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவேன். நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். சம்மந்தி எதுவும் பேசிடக்கூடாதுந்தாமா அப்படின்னு சொல்ல, என் மாமியார் எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படி பேசினா உங்களுக்காக நான் அவங்களுக்கு பதில் சொல்லுவேன், கவலைப்படாமல் வாங்க அப்படின்னு எல்லாருக்குமே அங்கே புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிற சந்தோஷத்தில் எல்லாரையுமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வைக்கணும். சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே வரணும். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் ரவியும் மனசு மாறி என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகவே கூடாதுன்னு ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருப்பார் அப்படின்ற சந்தோஷத்தில் இப்படியெல்லாம் முதல்ல நம்ம புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், எல்லாரும் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால் மீனா கிட்ட சொல்கிறாங்க, ஸ்ருதி ஏதோ புரிஞ்சிக்காம என் பேச்சை கேட்காம உங்கள் அம்மாவெல்லாம் வர சொல்லணும்னு சொல்கிறா. ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாது, உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுன்னு சொல்லும்போது, அத்தை இவ்வளோ பேசுகிற நீங்கள் இதை ஸ்ருதிக்கிட்ட பேசுகிற வேண்டியது தானே? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்கிட்ட மட்டும் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க, ஸ்ருதிக்கிட்ட உங்களால் கோவப்பட முடியாதுல்ல? எங்கள் அம்மா ஃபங்க்ஷனுக்கு வரதான் செய்வாங்க, வேணும்னா நீங்கள் வராமல் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. இந்த ஸ்ருதி எதிர்த்து பேசின உடனே மீனாவும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டா. வர வர இந்த வீட்டில் யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க விஜயா. எல்லாரும் வீட்டில் உள்ள எல்லாருமே ஸ்ருதியோட அந்த ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு கிளம்பி போகிறாங்க.
மீனாவும் முத்துவும் டெக்கரேஷன் ஆர்டரை எல்லாரும் வரதுக்குள்ளே செஞ்சிடணும்னு நல்லபடியாக செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா அங்கே ரெஸ்ட் எடுக்காமல் வந்த எல்லாருக்குமே புது பிஸ்னஸில் அவங்க செய்கிற ஒவ்வொன்றையும் பரிசாக கொடுக்கணுன்றதுக்காக பார்த்து பார்த்து செய்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா நீ ரெஸ்ட் எடுக்காமல் இவ்வளோ வேலை செய்கிறியே, பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு நீ சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் சாப்பிடாம இருக்கியே மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனாவும், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியலையா? நான் சரியாக சாப்பிடலை, சரியாக ரெஸ்ட் எடுக்கல. ஆனால் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வரப்போகிறாங்கன்ற சந்தோஷத்தில் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் செஞ்சிட்ருக்கேங்க. சொல்லப்போனால் அவங்க நமக்கு பணம் கொடுத்துருக்காங்க, நம்ம எதையும் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த ஸ்ருதி நம்ம திறமையை புரிஞ்சுக்கிட்டு நமக்காக இந்த ஆர்டர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக இந்த ஆர்டரை நம்ம செஞ்சால் இங்கே வர தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நம்ம செய்கிற பிஸ்னஸை பற்றி தெரிய வரும். அவங்க மூலமாக நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், நல்ல வருமானம் வரும். அதுக்காக தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு யாரும் வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன். ஸ்ருதிக்காகவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டுருக்காங்க. உடனே அங்கே ரவியும், அண்ணி எல்லாம் செஞ்சிட்டிங்களா? ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்க்காக நாங்கள் கொடுத்த ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சுருக்கீங்க. கண்டிப்பாக வர எல்லாரும் உங்களை தான் பாராட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பரிசை எங்கேயுமே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும், பிரயோஜனமாக இருக்கும். எங்களையும் பாராட்டுவாங்க, உங்களுக்கும் நிறைய நல்ல பேர் கிடைக்கும் அண்ணி அப்படின்னு பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு மீனா முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா மீனா, இப்படி ரவியும் ஸ்ருதியும் நம்மளை விட்டு கொடுக்காம நமக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்ததுனால உண்மையாகவே நம்மளுக்கு இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோன்னு கூட தோணாமல் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, நீங்களும் தான் சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு என் மேலே அக்கறை இருக்குல்ல, என் மேலே மட்டும்தான் உங்களுக்கு அக்கறை இருக்குது, பாசம் இருக்குது. சீக்கிரமாகவே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்போன்னு சொல்ல, எங்கே மீனா, வீட்டுக்கு போன உடனே அம்மா உன் மேலே உள்ள கோவத்தில் இருக்கிற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. எதுக்காக தான் அம்மா இப்படிலாம் இருக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சொந்தக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனா செஞ்சுருக்கிற டெக்கரேஷன் ஆர்டர் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாரும், ரொம்ப அழகாக இருக்குதே, யார் அதை டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சது? ரெஸ்டாரண்ட்லேயே இந்த டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிக்க வந்த எல்லாருக்கிட்டையும் ஸ்ருதி சொல்கிறாங்க, இங்கே என் அக்கா மீனா தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே அங்கே ஸ்ருதியோட அம்மாவும், என்ன ஸ்ருதி, மீனாவை அக்கான்னு வேற பேசிகிட்டு இருக்க, வந்தவங்க கிட்ட மீனாவை போய் பெருமையாக பேசுறியன்னு கேட்க, வேற என்ன சொல்கிறீங்க? மீனா என்னுடைய அக்கா தானே, அவங்க தானே இந்த டெக்கரேஷனோட செஞ்சாங்க, உண்மையை தானே பேசுகிறேன், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்க. உடனே ஸ்ருதியும் அங்கே வர ரோகிணி, மனோஜ், விஜயான்னு யாரையும் கண்டுக்காம அங்கே வந்து மீனாவோட அம்மாவை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் வாங்க, சீதா நல்லா இருக்கீங்களா? சத்யா நீயும் தான், சீக்கிரமா வா, இங்கே வந்து உட்காரு. பாத்தியா மீனா வந்து எவ்வளோ டெக்கரேஷனோட ரொம்ப நல்லபடியாக செஞ்சுருக்காங்கன்னு, மீனாக்கு இவ்வளோ திறமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, எங்களுக்கு மீனாக்காவை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் எங்களை இந்த பெரிய ரெஸ்டாரண்ட் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரெஸ்டாரண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சீதாவும் சத்யாவும் பேசிகிட்டு இருக்க, இங்கே வந்து விஜயா யோசிக்கிறாங்க, நானும் தான் வரேன். ஆனால் என்ன கண்டுக்காம மீனாவோட அம்மாவை மட்டும் முன்னாடி கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறா இந்த ஸ்ருதி. நான் தானே இந்த ஸ்ருதியோட மாமியார், எனக்கு தர வேண்டிய மதிப்பும் மரியாதையும் அந்த சந்திராக்கு கிடைக்குது அப்படின்ற கோவத்தில் இருக்க, உடனே ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, ஏற்கனவே விஜயா சம்மந்தி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ எதுக்கு மீனா வீட்டில் உள்ள எல்லாரையும் வர சொன்ன? உனக்கு புரிய வைக்கணும்னு ஃபோன் பண்ணால் நீ ஃபோன் எடுக்கவும் இல்லை. என்ன நடக்குதுங்க? மீனா வீட்டில் உள்ள எல்லாருமே முன்னாடி வந்து நிற்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக. நான் உன்னுடைய அம்மா, என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற, உன் மாமியார் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க, அவங்கள கூட நீ உள்ளே வாங்கன்னு ஏன் கூப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா இவ்வளோ தூரம் வந்தவங்க உள்ளே வரமாட்டாங்களா? என் மாமியாரை பற்றி தெரியும், மீனாவோட அம்மா வந்ததை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவம், அதனால தாம்மா அவங்களே அங்கே நிற்கிறாங்க. நான் கூப்பிட்டாலும் இப்போ வந்து பிரச்சனை செய்வாங்க, தேவையில்லாமல் பேசுவாங்க. அப்படி பேசினா மீனாவோட அம்மாவும் எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. நான் கூப்பிட்டு இவங்க எல்லாரும் வந்திருக்காங்கம்மா. எப்பயுமே விஜயாத்தையை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை நான் கண்டிப்பாக தருவேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் விஜயாத்தையால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக நான் எப்பயுமே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் அமைதியாக இருமா. எங்கள் அத்தைக்கெலாம் நீ சப்போர்ட் பண்ணாத, அவங்களால அப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உன்னையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. வந்த எல்லார்கிட்டேயும் இங்கே வந்து புது ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன சாப்பாடெல்லாம் இருக்குதுன்னு இங்கே வந்து ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. வந்தவங்களும் அவங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கேன்.
உடனே மீனாவும் ஸ்ருதி, எனக்கு தெரிஞ்சதை இன்னைக்கு நான் சமைச்சு குடுக்கட்டுமா? அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா மீனா, உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா சமைக்க வருமே! என் ரெஸ்டாரண்ட்ல நீங்களே வந்து சமைச்சு தரேன்னு சொல்றீங்க. எவ்ளோ இத கேட்க எவ்ளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது, உடனே வந்த எல்லாருக்கும் மீனா வந்து புதுசா ஒரு ஸ்வீட் எல்லாம் செஞ்சு குடுக்குறாங்க. இங்க ரவியும், "அண்ணி என்ன செய்றீங்க? இப்படி நான் ஒரு ஸ்வீட்ட பார்த்ததே இல்லையே! சாப்பிட்டதும் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இது நான் ஏற்கனவே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டு திறப்பு விழா அன்னைக்கு இந்த ஸ்வீட்ட நான் எல்லாருக்கும் செஞ்சு குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் ரவி, இத நீங்க உண்மையாவே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ருசியா இருக்கும்." அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருக்கும் மீனாவே சமைச்சு குடுக்குறாங்க. அந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு, "ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவரைக்கும் நீங்க குடுத்த சாப்பாட்ல இந்த ஸ்வீட்டு தான் ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டுக்கும் எங்களுக்கு வேணும்." அப்படின்னு அவங்க கேட்டு வாங்கி சாப்பிட்டது மட்டும் இல்லாம வீட்டுக்கும் எடுத்துட்டு போறாங்க. இத பார்த்த விஜயா யோசிக்கிறாங்க. என்ன இது? இங்க சமைக்கிறவங்க சமைச்சு குடுத்தது கூட அவ்ளோ ருசியா இல்லன்னு, மீனா சமைச்சு குடுத்த அந்த ஸ்வீட்ட பாராட்டி பேசுறாங்க அப்படின்னு பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. வந்த எல்லாரும் அங்கேருந்து கிளம்பும்போது, மீனா புது பிஸ்னஸ் மூலமா அவங்க வந்து செஞ்சு குடுத்த ஒவ்வொன்னையும் பரிசா எடுத்து குடுத்துட்ருக்காங்க. "பரவாயில்லையே! இதெல்லாம் பார்க்க புதுசா இருக்கே! ஸ்ருதி, இப்படிலாம் யாரும்மா செஞ்சு குடுத்தாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இது எல்லாமே மீனாவோட திறமையால புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் மூலமா தான் உங்க எல்லாருக்கும் அவங்க பிஸ்னஸ பத்தி நான் தெரிய வைக்கணும்னு நெனச்சேன். வந்த எல்லாருமே இந்த மாதிரி பயனுள்ள ஒரு பொருள உங்களுக்கு குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு" சொல்ல, "ஆமாம்மா. நான் கூட என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏதாவது அவங்க பயன்படுத்துற மாரி, அவங்க கண்டிப்பா அத வந்து பயன்படுத்துற மாரி ஒரு பொருள வந்து செஞ்சு குடுக்க சொல்லணும்னு நெனச்சேன். உண்மையாவே இது ரொம்ப நல்லாருக்கு. ஆமா, மீனாவ வர சொல்லுங்களேன். அத பத்தி நான் பேசணும்னு" சொல்ல, வந்தவங்க நெறைய பேரு மீனாவோட திறமைய புரிஞ்சுகிட்டு, புது பிசினஸ்க்காக இதன் மூலமா மீனாவுக்கு நெறைய வந்து ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. உடனே முத்துவும் எல்லார்கிட்டயும், "கண்டிப்பா நீங்க என்னைக்கு வந்து பார்க்கணும்னு சொல்லுங்க. இந்த நீங்க ஆர்டர மட்டும் சொல்ட்டீங்கன்னா, நீங்க ஃபோன் பண்ணி சொன்னாலும் பரவால்ல. நீங்க என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா, நாங்களே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குடுத்துருவோம்." அப்படின்னு சொல்லி பேசும்போது, இதன் மூலமா மீனாக்கு நெறைய வந்து டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லாம, புது பிசினஸ்க்கான ஆர்டரும் கிடைச்சுக்கிட்டே இருக்க, முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "பாத்தியா, பலகுரல் நமக்கு வாய்ப்பு மட்டும் குடுக்கல. புது பிசினஸ்க்காக நமக்கு வந்து இப்படி ஆர்டர்லாம் கிடைக்கணும்னு எவ்ளோ உதவி செய்றாங்கன்னு. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாருக்கும் பலகுரல் வந்து வந்த எல்லாருக்கும் பரிசு குடுக்கணும்னு நெனச்சாங்க. உண்மையாவே நமக்கு தான் பெரிய பரிசு குடுத்துருக்காங்க மீனா. இதெல்லாம் எதிர்பார்க்கல." அப்படின்னு சந்தோஷமா வந்து முத்துவும், மீனாவும் பேசிட்டு இருக்க, உடனே மீனாவோட அம்மா சொல்றாங்க, "மீனா, பாத்தியா? இதெல்லாம் பார்க்க எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குடி. ஏன்னா வந்த எல்லாரும் உன்ன பாராட்டுறாங்க. இப்படிலாம் நான் சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் இங்க ஸ்ருதி வந்து என்னையும் வர வச்சிருக்காங்க போல. என்ன வந்து சம்மந்தி எதுவும் பேசிறக்கூடாதுன்னு. என்ன அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸ்ருதியும். ஸ்ருதிய நெனச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு." அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க சந்திரா. அதே மாதிரி மீனா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து தினமும் இன்னைக்கு செஞ்ச ஸ்வீட்ட வந்து செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு ஸ்ருதி வந்து மீனா கிட்ட சொல்றாங்க. "கண்டிப்பா. எனக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்ல, நீங்க இந்த ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு குடுக்குறதுக்காக உங்களுக்கு மாசம் மாசம் நான் சம்பளம் குடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முடிஞ்சா மட்டும் இந்த வேலைய நீங்க எடுத்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு இன்னொரு வாய்ப்பும் ஸ்ருதியால கிடைக்குது. இத எதிர்பார்க்காத மீனா ரொம்ப சந்தோஷமா, "நான் சமைச்சு குடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்னைக்கும் விஜய் அத்த பாராட்டி பேசினதே இல்ல. வந்தவங்க எல்லாரும் சந்தோஷமா, பெருமையா பாராட்டி பேசினத கேட்கவே எனக்கு அவ்ளோ நல்லா இருந்தது. ரொம்ப நிம்மதியா இருந்தது. நான் வந்து நீங்க எனக்கு பணமே தரலனாலும், தினமும் வந்து இந்த ஸ்வீட்ட வர கஸ்டமர் எல்லாருக்கும் நான் சமைச்சு குடுப்பேன். உங்க நல்ல மனசுக்காக நானும் பெரிய உதவி செய்வேன்." அப்படின்னு சொல்ல, இங்க ஸ்ருதியும், மீனாவும் இவ்வளோ ஒத்துமையா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணிக்கும், விஜயாவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. உடனே ரோகிணி, "என்ன ஆன்ட்டி இதெல்லாம்? நம்மள இந்த ரெஸ்டாரண்ட் ஃபங்ஷனுக்கு வர சொல்லிட்டு, நம்மள கண்டுக்காம மீனாவையும், மீனா வீட்ல உள்ளவங்களையும் ரொம்ப பாராட்டி பேசுறாங்களே இந்த ஸ்ருதி. இவங்களுக்காக தான் நம்ம இங்க வந்தோமா என்ன? எனக்கும் நெறைய வேலை இருக்கு. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா, நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். பாருங்க, மீனாவுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாமே காரணம் இந்த ஸ்ருதி தானே. இவங்க வேலைய மட்டும் பார்த்துருக்க வேண்டியதானே. எதுக்கு மீனாக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லாம, அந்த புது பிசினஸ்க்கான ஆர்டரையும் இவங்க வந்து வாங்கி குடுத்துட்ருக்காங்க. அது மட்டுமா, இவங்க ரெஸ்டாரண்ட்ல எவ்வளோ பெரிய பொறுப்ப மீனா கிட்ட குடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவையா? மீனா நல்லா சம்பாதிச்சா, அப்புறம் உங்கள அவங்க மதிப்பாங்களா? இப்பவே எதிர்த்து பேசுற மீனா, அப்புறம் உங்க பேச்சையே கேட்க மாட்டாங்க. நீங்க தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும்னு சொல்றாங்க ரோகிணி.
நீ மட்டும் என்னை ஏமாத்தலையா? நீ எல்லாம் பேசாத ரோகிணி அப்படின்னு சொல்ல ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஸ்ருதியால் மீனாவுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் தேடி வருது. வீட்டுக்கு வந்து நிறைய பேர் அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காகவும் புது பிஸ்னஸ்க்கான ஆர்டரையும் கொடுக்க மீனாவுக்கு நல்ல வருமானம் வருது. அதனால் மீனா வந்து இப்போ நல்லா சம்பாதிக்கிறதுனால நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணுங்க. என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு விஜயாத்த சொன்னால் நம்ம எங்கே போகிறதுன்னு யோசிக்கக்கூடாது. நமக்குன்னு வீடு இருந்தால் தான் நமக்கும் நம்மளும் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். இப்போ ஸ்ருதியால் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி நல்லா சம்பாதிச்சு நமக்குன்னு ஒரு வீடெல்லாம் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்ல மீனா, இது உன்னுடைய வருமானம். நீ நல்லா வந்து உண்மையாக வேலை பார்த்து சம்பாதிச்ச பணம். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்காக முத்து புது வீடெல்லாம் வாங்க இதை பார்த்துட்டு விஜயா மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. மாடியில் இவங்களால ரூம் கட்ட கூட முடியாமல் பணமே இல்லாமல் இருந்தாங்க முத்துவும் மீனாவும். இப்போ என்கிட்ட கூட சொல்லாமல் மீனாவுக்காக முத்து வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். பாரு மனோஜ், இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு கோவமாக சொல்லும்போது, அம்மா என்னுடைய நிலைமையை பாருங்க. எனக்குன்னு யாராவது பணம் கொடுத்து உதவி செய்வாங்களான்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் முத்து மீனாவுக்கு மட்டும் எப்படி தான் இந்த வாய்ப்பெல்லாம் தேடி வருதுன்னு தெரியலம்மா. உண்மையாகவே மீனாவும் முத்துவும் பெரிய புத்திசாலிதாம்மா. அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. நான் இப்போ தாம்மா அவங்க செய்கிற பிஸ்னஸ்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லப்போனால் அவங்க வந்து என்ன மாதிரி நிறைய படிக்கலைனாலும் அவங்க திறமையால் முன்னேறுறாங்கம்மா. இவங்களுக்கு உதவி செய்ய ஸ்ருதியும் ரவியும் இருக்கும்போது அவங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? ஆனால் எனக்கு தாம்மா சரியாக வருமானமும் வராமல் நான் எல்லார்கிட்டேயும் ஏமாந்து போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, முத்துவும் மீனாவும் நல்லா முன்னேறதை பார்த்துட்டு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனாவும் முத்துவும் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து புதுசாக மீனாவுக்குன்னு வாங்கின வீட்டுக்கு வந்து அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வந்து மனோஜ், ரோகிணி, விஜயா மட்டும் தனியாகவே இருக்கிறாங்க. முத்துவுக்காக மீனா வந்து இந்த வீடெல்லாம் வாங்கினது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கணும். என்னை வந்து ஸ்ருதி விட்டு கொடுக்காம எனக்குன்னு எவ்வளவோ உதவி செய்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் எப்பயும் எங்கள் கூட தான் இருக்கணும்னு முடிவெடுத்து அவங்களையும் புதுசாக வாங்கின வீட்டுக்கே மீனாவும் முத்துவும் கூப்பிட்டு போனதால் மீனாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே ஸ்ருதியும் அண்ணாமலையும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரோகிணி நினைக்கிறாங்க, மீனா அந்த வீட்டில் இருக்கும்போது வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு இப்படி முன்னேறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு மட்டும்தான் பிஸ்னஸ் செய்ய தெரியும்னு சொல்லிட்டு இருந்த மனோஜ் இப்போ இந்த நிலமையில இருக்காரு. இங்கே வந்து ஸ்ருதியும் மீனாவுக்கு உதவி செஞ்சாங்க. மீனா தன்னுடைய திறமையால் இப்படி முன்னேறுவாங்க, புது வீடு வாங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் மனோஜை நம்பி நான் ஏமாந்து போய் தான் நிற்கிறேன். எந்த வருமானமும் இல்லாமல் மனோஜ் இருக்கிறாரு. நான் சம்பாதிக்கிற பணத்தை விஜயாத்தை வாங்கிடுறாங்க. இப்போ என்ன செய்யனே தெரியல. இந்த வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நான் பார்க்குறேன். ஆனால் விஜயாத்தை எப்போ பார்த்தாலும் மீனா முத்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களேன்னு அவங்களையே பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க. புதுசாக வீடு கட்டின மீனா என்னை கூப்பிட்டு போகலையே, ரவி, ஸ்ருதி, என் வீட்டுக்காரர்னு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டாலேன்னு இங்கே மீனா முத்துவை பாராட்டி பேசுகிற விஜயாத்தை இப்போ வரைக்கும் என்னை மருமகளாக ஏற்றுக்காமல் புரிஞ்சுக்காமல் இருக்காங்களே. அப்போ விஜயாத்தைக்கு பணம் தான் முக்கியம். நல்லா சம்பாதிச்சா மனசு மாறிடுவாங்க போலையே அப்படின்னு விஜயா மேலே ரொம்ப கோபமாக இருக்கிற ரோகிணி, மீனா முத்துவுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நல்லது நடக்குதே அப்படின்னு பொறாமப்படுறாங்க ரோகிணி. மீனா முத்து மட்டும் இல்லாமல் ரவி, ஸ்ருதின்னு அவங்க செஞ்ச உதவிக்காக அவங்க மீனாவும் முத்துவும் புது வீடு வாங்கினாலும் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு அங்கே ரவி, ஸ்ருதியை கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சந்திரா நினைக்கிறாங்க, ஸ்ருதி மீனாவை விட்டு கொடுக்கறதில்ல. அதே மாதிரி மீனாவும் ஸ்ருதிக்கு நல்லா உதவி செஞ்சு ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது அப்படின்னு மீனா நல்லா முன்னேறி வரதாலையும் நல்லா சம்பாதிக்கிறதாலையும் சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.